வணக்கம் மகளே, நான் MrPcNerd. இனி நம்ம பார்க்க போடியோ Realme GT7ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெக்கில் இருந்தே போயிடலாம். ஸ்பெக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு இதில் ப்ராசஸர் MediaTek Dimensity 9400E ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸ்னே சொல்லலாம். அப்போ இது X200ல் கொடுத்துருக்க அந்த ப்ராசஸரா? பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்கும் கைஸ். இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து அதோட ஒரு டவுன்கிரேட் வெர்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு Vivo X200ல் உங்களுக்கு 9400 ப்ளஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு 9400E தான் வரும். இது அதோட டவுன்கிரேட். அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசங்கள் நிறையவே இருக்கும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். அதனால் இது வந்து ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது 36லேருந்து 40Kக்குள்ளே இது ஒரு நல்ல ப்ராசஸர். சரி ப்ரோ, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Snapdragon 8 Gen 3 அது அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலாகவும் அதோட அதிகமான பெர்ஃபார்மன்ஸையும் இந்த ப்ராசஸரால் டெலிவர் பண்ண முடியும். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். குறிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் கேமிங் மொபைல் பார்த்தாலே ஒன்றும் உங்கள் சாய்ஸ் வந்து OnePlus 13R இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த Realme GT7 தான். பட் Realme GT7 தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் Realme GT7 தான் நல்லா இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போனா அன்டோட ஸ்கோர் சொல்லு. ஏன்னா அன்டோட ஸ்கோர் தான் எங்களுக்கு தெரியும். நான் கரெக்ட் பண்ணுங்க. அன்டோட ஸ்கோர் இருக்கட்டும். அன்டோட ஸ்கோர் இதில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 2 மில்லியனுக்கு மேலேயே கிடைக்கிது. டெய்லி டு டே யூசேஜில் நம்ம அன்டோட ஸ்கோர் பெருசாக பார்க்க போகிறதில்ல பெஞ்ச்மார்க்கை. அது வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு டே டு டே டாஸ்க் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த இடத்துலையுமே எனக்கு செட் ஃபீல் ஆகலை. சரி, அப்போ கேமிங் டெஸ்ட் சொல்லு. ஏன்னா ஜிடினாலே கேமிங் தானாங்க. அப்போ கேமிங் டெஸ்ட் சொல்லி தானே கேமிங் டெஸ்ட் சொல்லு. கேமிங் டெஸ்ட் சொல்லலாம். கேமிங் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம BGMI ட்ரை பண்ணோம். BGMIயில் அரௌண்ட் 120 FPS வந்துச்சு. அதாவது அல்ட்ரா ஸ்மூத்லேயும் சரி, ஸ்மூத் செட்டிங்ஸ்லையும் சரி, ரொம்பவுமே கேமிங் வந்து இந்த ஃபோனில் நல்லா இருக்குது. பட் இந்த ஃபோனில் நீங்கள் ஹெவி இன்டென்சிவாக கேம் விளாட்றீங்க, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் ஹீட்டாக தான் செய்யுது. மேக்ஸிமம் இப்போ உள்ள ப்ராசஸர் எல்லாமே கொதிக்க தான் செய்யணும். பட் உங்களுக்கு OnePlus 13R அதே மாதிரி Poco X7 ஹீட் ரொம்ப ஆகும். பட் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹீட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கையில் வார்மாக இருக்கே தவிர அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு கிராஃபிக்கல் இன்டென்சிவ் கேம் விளாட்றீங்கன்னா, உதாரணத்துக்கு WWE 2K25 ரெப்ளிக்ஸ் எடிஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு 30 FPS லாக் தான். பட் நீங்கள் ரொம்ப நேரம் ஹெவி இன்டென்சிவாக போட்டு விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகுது. உங்களுக்கு BGMI காட்டிலும் உங்களுக்கு இந்த கேமில் வந்து ஹீட் ஆக தான் செய்யுது. டெஸ்டிங் இம்பேக்ட் விளாண்டாலும் உங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ அதிகமான கேம் விளாட்றீங்கன்னா எந்த ஃபோன்ஸாக இருந்தாலும் ஹீட் ஆக தான் செய்யும். பட் ஆனால் மித்த ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. அரௌண்ட் உங்களுக்கு 38லேருந்து 39 டிகிரி வரைக்கும் தான் ஹீட் போகுது. அந்தளவுக்குள்ள இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்னே சொல்லலாம். சரி, அப்போ பேட்ரி இருடா, முதல்ல டிஸ்பிளே சொல்லிக்கிறேன். டிஸ்பிளே சொல்கிறது மாதிரி பேட்ரி சொல்லுவேன். வெயிட் பண்ணுறா, அவசரப்படாடா. நமக்கு இதில் டிஸ்பிளே முதல்ல பார்த்துருவோம். டிஸ்பிளேல பொறுத்தளவுக்கு நமக்கு 1.5K ரெசல்யூஷனில் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா HDR ப்ளேபேக். சரி, இப்போயாவது பேட்டரி சொல்லுவியா இல்லையா? சரி பேட்டரியை பற்றி சொல்கிறேன். பேட்டரியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஃபோனில் 7000 mAh கொடுத்துருக்காங்க. 7000 mAh ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா 7000 mAh பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு நாள் வரைக்குமே சார்ஜ் நிற்கிது. பட் என்ன ப்ரோ, எல்லா ஃபோன்லேயும் இதான் கொடுக்குறாங்க, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபோனோட சார்ஜர் 120W சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடுது. இதில் உங்களுக்கு 1 to 50 வந்து அரௌண்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிடுது. பட் ஆனால் நீங்கள் 1லேருந்து அதாவது 1 to 100 ஏற்றுறீங்கன்னா கண்டிப்பாக 45 மினிட்ஸ் ஆகுது. பட் ஆனால் 7000 mAhக்கு 45 மினிட்ஸ்னால் ரொம்பவுமே கம்மி. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் அதிகமாக சார்ஜில் வந்து கடக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, சார்ஜிங் டைமே கம்மியாக வேணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல சைஸாகவே இருக்கும். பேட்டரி நல்லாவே நிற்கிது. SOT பொறுத்தளவுக்கு எனக்கு அரௌண்ட் 8 ஹவர்ஸ்லேருந்து 9 ஹவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. கேமிங் விளாடலாம். கேமிங் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். 8 ஹவர் தான் வரும். இல்லைனா உங்களுக்கு 9 ஹவர்லேருந்து 10 ஹவர் கூட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த வகையில் இந்த ஃபோன் ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் கேமரா அதில் அதிகம் யூஸ் பண்ணுவேன். அப்போது எனக்கு வந்து SOT கொஞ்சம் அடியாக தான் செய்யும். அரௌண்ட் எனக்கு 8 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ்க்குள்ளே தான் கிடச்சிச்சு. எதனாலனா நான் வந்து கேமரா யூஸ் பண்ணனால, அதேமாதிரி பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணனாலையும் எனக்கு SOT கம்மியாக தான் கிடச்சி. பட் ஆனால் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அரௌண்ட்
9Rலேருந்து 10R கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ அடுத்தது சொல்லு. அடுத்தது கேமரா தான் பார்க்க போகிறோம். கேமரா வந்து இந்த ஃபோனில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன ப்ரோ, கேமிங் ஃபோன்னாலே கேமரா மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்க தான் செய்வோம். ஆனால் அது வந்து உண்மையான்னு கேட்டால் உண்மை தான். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோ F7 கேமரா வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் பில்டு குவாலிட்டி வைஸாகவும் சரி, ஃபோன் ஓவராலாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் கேமரா நல்லா இருக்காது. இதே தான் உங்களுக்கு 13Rலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கும். 13Rலேயும் உங்களுக்கு பெருசாக கேமரா அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் இந்த ஃபோனில் டோட்டலாக சேஞ்சஸ். எதனாலனா உங்களுக்கு இந்த ஃபோனில் பிரைமரி சென்சார் சோனி IMX 906 OSI சப்போர்ட்டோட வருது. அதனால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வைஸாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. OAS சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு ரொம்பவுமே மேட்ச் பண்ணுது. வீடியோ குவாலிட்டியுமே சரி, ஃபோட்டோஸில் உங்களுக்கு இந்த பிரைமரி சென்சார் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபோனோட 2x கேமரா. 2x கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிரைமரி சென்சாரில் வந்து அவுட்புட்டுக்கு ஈக்குவலான அவுட்புட் உங்களுக்கு 2xலேயுமே கிடைக்குது. லைட்டாக கலர் ஷிஃப்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் உங்களுக்கு 1x காட்டிலுமே 2x கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோஸ்லேயும் சரி, ஃபோட்டோஸ்லேயும் சரி. ஃபோட்டோ சம்மிக்ஸை நான் வீடியோலேயே போடுறேன் பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீடியோ சம்மிக்ஸை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 fps எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4K 60 fpsல வீடியோ உண்மையாக சொல்லணும்னா வீடியோ உண்மையுமே குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது பாருங்கள், 2xக்கு தனி சென்சார் கொடுத்துருக்கனால 2xோட குவாலிட்டியும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2xல வச்சுருக்கேன். 2xோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரியர் கேமராவோட வீடியோ குவாலிட்டியும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 fpsல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்ஃபி கேமராலே 4K 60 fps வருது. உண்மையுமே நல்லா தான் இருக்குது. கேமரா குவாலிட்டிலாம் அப்படி பாருங்கள், ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கைக்கும் ஃபேஸுக்கும் எடுத்து கொடுக்குதுன்னு. உண்மையாலுமே செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஓவராலாக நம்ம இந்த ஃபோனோட கேமராவிலேருந்து ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சு. இந்த அளவுக்கு உனக்கு என்ன தோணுது? அப்புறம் என்ன ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்குன்னுட்டு அப்புறம் என்ன இந்த ஃபோனே வாங்கிறீங்க? எதுக்குங்க போட்டு நீங்கள் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஃபோனே வாங்கிறீங்க. இந்த ஃபோனில் குறையே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக குறை இருக்குது. அது என்னன்னா இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் பிளாஸ்டிக் தான். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பேக் பேனலும் பிளாஸ்டிக் தான், சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 13R அதே மாதிரி உங்களுக்கு போக்கோ F7 மாதிரியான ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு மெட்டல் பில்ட் அதோட கிளாஸ் பேனலுமே வந்துடும். அதனால் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா சாலிடாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா. பட் நீங்கள் ஹெவி யூஸர், எனக்கு ஃபோன் நல்ல ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 13R போகிறது நல்ல சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க. பட் ஆனால் அதில் உங்களுக்கு IP65 ரேட்டிங் தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அந்தளவுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு அது சரி பார்த்து வராது அந்த பட்ஜெட்டுக்கு. அதனால் நீங்கள் போக்கோ F7 போயிடலாம். ஏன்னா போக்கோ F7 உங்களுக்கு 7500 mAh பேட்டரி வந்துடும். அதாவது 7550 mAh பேட்டரி வந்துடும். அதோட உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதில் IP ரேட்டிங் இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு OnePlus 13R கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபோன் எவ்வளவோ நல்ல ஃபோன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரஃப் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் போக்கோ F7 போகிறது ஒரு நல்ல சைஸாக இருக்கும். எனக்கு அதோட ரிவ்யூ வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஐ பட்டனில் வீடியோ இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இருக்குது. யாராவது அந்த ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஒரு ரிவ்யூஸ் இருந்தோம்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃபோன் ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா மித்த ஃபோனில் கூட ஒவ்வொரு குறை இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோனில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபோனில் உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதோட பில்ட் குவாலிட்டி அண்டு இன்னொன்று இந்த ஃபோனோட 8 MP அல்ட்ரா வைட் கேமரா. அது சொல்லப்போனால் அந்த கேமரா வச்சுருக்கவே தேவையில்லை, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் அந்த கேமராவை தவிர்த்து மீதி 3 கேமரா இன்க்ளூடிங் செல்ஃபி கேமராவை சேர்த்து தான் சொல்கிறேன். பிரைமரி ஆகட்டும், 2x ஆகட்டும், பிரைமரி செல்ஃபி ஷூட்டர் ஆகட்டும், 7 கேமராவுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதோட வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பெருசாக ஜிட்டர் வந்து ஃபீல் ஆகாது. எக்ஸாக்ட்லி உங்களுக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அடியாகலாமே தவிர
ஒரு லைட்டிங் கண்டிஷனில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கேமரா டாப் நாச்சாக இருக்குது. பட் ஆனால் லென்ஸ் கிளர் இருக்க தான் செய்யுது, அது இந்த ஃபோனில் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் லென்ஸ் கிளரை தவிர்த்து நீங்கள் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும்னு வச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன். அதனால் நீங்கள் நம்பி இந்த ஃபோனை வாங்கலாம். எங்கே நீ தான் வீடியோ போடுற, வியூஸ் போகுது, ஆனால் எங்கே சப்ஸ்கிரைபர் ஏறுது, சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது, வியூஸும் போக மாட்டேங்குது, என்ன ப்ராஜெக்ட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லையே. அவன் கிடக்குறான் அவனுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, பாய். சார் டிஸ்பிளேக்கு எவ்வளோ சார் ரேட்டிங் கொடுப்பீங்க? என்னங்க டிஸ்பிளேக்கு என்னங்க, டிஸ்பிளே வந்து 10க்கு 9 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ்லாம் எகுது. ஏன்னா 6000 இருந்துச்சு கொடுத்துருக்கான்ல, பிரைட்னஸ்லாம் அவ்வளோதான் வேறு லெவலில் கொடுத்துருக்கான். பிரைட்னஸ் பிரச்சனையே இல்லை. பேட்டரிக்கு சார் என்ன பேட்டரிக்கு 7000 mAh கொடுத்துருக்கான். ஒரு நாள் சார்ஜ் நிற்கிது. பேட்டரி நல்லா தான் இருக்குது. 120 சார்ஜ் கொடுத்துருக்காங்க, லாட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் சார்? பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னங்க, பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப் ட்ராகனை கொடுக்காம போய் மீடியாடெக் கொடுத்து வச்சுருக்கான். எவனோ வாங்குவானாங்க அதை? 10க்கு 5 தாங்க கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட்டுங்க. ஓவராலாக அந்த ஃபோனை வாங்கலாமா சார்? ஓவராலாக வாங்கலாமா? என்னங்க நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டுக்கே வாங்கலாமான்னு கேட்குறீங்க? 10க்கு முட்டை தாங்க தரலாம். என்னங்க நீங்கள் போங்க சார். பெட்டி கொடுத்துருக்கு சார். ஏன்னா ரியல்மி வந்து பெட்டி வந்துருச்சா? சரி இல்லைங்க, 10க்கு 10 கொடுக்கலாங்க. ஃபோன் அந்த மாதிரி இருக்குங்க. நீ இன்னும் போலையாடா?